வணக்கம். என் அன்பான ரத்த சொந்தங்களுக்கு, தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதில் முக்கியமாக நம்ம தேவர் சமுதாயத்தில் அனைவரும் பாதிக்கப்படுறோம். பீசர் ஆக்டில் 115 பேர் பார்த்திங்கன்னா இளவனூர் பிரச்சனையில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவகங்கையில் நடந்த அந்த கொலை, இதுபோல் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வர்றது நம்ம சமுதாயம் மட்டும்தான். ஆனால் பீசர் ஆக்டில் பாதிக்கப்படுறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் இருக்குது. அவங்களும் பாவம், அவங்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஆதரவாக தான் நான் பேசுகிறேன். கூடிய விரைவில் இந்த பீசர் ஆக்டை ஒழிக்கணும். அதே போல் தேவர் சமுதாயத்துக்கான பாதுகாப்பு இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கறதே கிடையாது. இது திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம சமுதாயத்துக்கு எந்த ஒரு நல்லதும் நடந்தது கிடையாது இது வரைக்கும். பீசர் ஆக்ட் மட்டும்தான் அதிகமாக போடுறாங்க. இந்த பீசர் ஆக்டை ஒழிக்கணும்னா நம்ம அனைவரும் ஒன்றிணையணும். ஒன்றிணைந்தால் மட்டுமே பீசர் ஆக்டை ஒழிக்க முடியும். இதை ஒழித்தால் மட்டுமே நம்ம சமுதாயம் முன்னேற முடியும். அந்த அளவுக்கு பீசர் ஆக்டை குறைஞ்சது நம்ம சமுதாயத்தில் ஏகப்பட்ட பேர் மேலே போட்டு வச்சுருக்காங்க. அது பொய்யான வழக்கு தான். எனக்கு தெரிஞ்சு 95% பார்த்திங்கன்னா பொய்யான வழக்கு தான். இந்த வழக்கை அனைத்தும் ரத்து செய்யணும். அது எப்படி செய்யணும்னா, நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம மக்கள் அனைவரும் ஒன்றிணையணும். ஒன்றிணைந்து இதை நம்ம இந்த வழக்குகளை ரத்து செய்து ஒட்டுமொத்தமாக பீசர் ஆக்டே ஒன்று இல்லாமல் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சமுதாயம் இன்னும் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் சரக்கு அடிக்க போகிறாங்க நம்ம ஆளுங்க நிறைய பேர். இந்த சரக்கு அடிக்கிறத விட்டுருங்க. இந்த தண்ணி அடிக்கிறத விட்டுட்டாலே நம்ம சமுதாயம் முன்னேறிடும். அதே மாதிரி பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இது அனைத்து சமுதாயத்துக்கும் சொல்கிறேன். இது இப்போது பார்த்திங்கன்னா 6999 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு 110 கோடி நிவாரணம் வர கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது யோசிச்சு பாருங்கள், நிவாரணம் கொடுத்துட்டா சரியாக போச்சா? இல்லை, அந்த நிவாரணங்கள் தான் போய் சேர்ந்துதா? இப்போது பெண்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணுன்றது எனக்கு ரொம்ப அன்றைக்கி ஒரு குழந்தை ஒரு வீட்டில் போயிட்டு விளையாடி இருக்கு. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையன், இது யாருக்கும் தெரியாது, வெளியே வரல, இதை மறைச்சிட்டாங்க. இது அதுக்கப்புறம் அதை பேசி என்ன சொல்கிறது, அவனை சிறையில் போடுற அளவுக்கு பேசி எல்லாம் பண்ணியாச்சு. அந்த குழந்தைய, சின்ன குழந்தை, 2வது படிக்கிற குழந்தை. அப்போ எந்த அளவுக்கு மனதளவில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்கள். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தேவர் சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்புறம் மாற்று சமுதாயத்தில் ஒரு சில சமுதாயத்தில் பீசர் ஆக்ட் அவங்களுக்கும் அதிகமாக போடுறாங்க. இதுபோல் தொடர்ந்து வஞ்சிக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்கலைன்னா நம்ம சமுதாயம் கூடிய விரைவில் ஒன்றுமே செய்ய முடியாது. நன்றி. நான் தமிழ்நாடு தேவர் பேரிலிருந்து மயிலை முத்துப்பாண்டி தேவர் பேசுகிறேன், மாநில பொருளாளர். அடுத்த கூடிய விரைவில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக பேசி பதிவு போடுறேன், பாருங்கள். நன்றி.